என் வழியாக நான் கடவுளுடைய பிரசன்னத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள நான் முயலுகின்றேனா? அதே சமயம் பிறருடைய பிரசன்னத்தை, என்னோடு வாழ்ந்து கொண்டவர்களுடைய இந்த பிரசன்னத்திலே நான் கடவுளை காண்கின்றேனா? நமக்கு பிடித்தவர்கள் வந்தால் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சி, நமக்கு பிடிக்காதல் வருகின்ற போது எப்படி இருக்கின்றது என்று உங்களுக்கே தெரியும். பார்த்தும் பார்க்காமல், கண்டும் கண்டுகொள்ளாமல், ஏறெடுத்து கூட பார்க்காமல், நல்லது கெட்டது, ஏன் தகப்பன் இருந்ததற்கு கூட ஒரு பெண்ணோ மகனோ போகாமல் இருக்கின்ற ஒரு நிகழ்வல்லவா நடந்து கொண்டிருக்கின்றது. பெத்த பிள்ளை, பெற்றெடுத்த தந்தை இறந்தபோது போகாமல் இருக்கின்ற ஒரு மனம், இறுக்கமான ஒரு மனநிலை அல்லவா இருந்து கொண்டிருக்கின்றது. உடன்பிறப்புகள் எவ்வளவு இறுக்கமான மனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருமணத்திற்கு சென்று சாப்பிடாமல் எத்தனை முறை நாம் வந்திருக்கின்றோம். கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, என்னால் உன்னால் மகிழ்ச்சியை தர முடியும் என்று சொன்னால் அங்கு கடவுள் இருக்கின்றார் என்று அர்த்தம். நாம் பிறரை மகிழ்ச்சியிலே இட்டு செல்லவில்லை என்று சொன்னால் கடவுளை நாம் நிராகரிக்கின்றோம் என்று அர்த்தம் நமது வாழ்விலே.